ட்ரேடிங் செய்கிற அனைவருக்கும் ஒரு வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த இண்டிகேட்டர் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இந்த இண்டிகேட்டரோட நேம் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த இண்டிகேட்டரை உங்களுக்கு காட்டுறேன், வியூ பண்ணி பாருங்கள். இது ஓன் இண்டிகேட்டர். இது வந்து நாங்கள் ரெடி பண்ணின இண்டிகேட்டர். சரியா? இந்த இண்டிகேட்டர் வந்து நாங்களாகவே ரெடி பண்ணி நாங்களாகவே நிறைய அட்வொர்க் பண்ணி நாங்களாகவே ரெடி பண்ணிட்டோம். ரெடி மீன்ஸ் வந்து இது டெவலப் பண்ணினோம். சரியா? ஓகே, நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து நேம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. இந்த இண்டிகேட்டர் வந்து எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. நாங்கள் வந்து போட்டு தந்தால் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். வேண்டினவங்களுக்கு தெரியும் வந்து. ஓகே, இப்போ இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நாங்கள் ட்ரேட் எடுக்கப்புறம் எத்தீரியத்தில் 30 மினிட்ஸில் வந்து ட்ரேட் எடுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி காட்டுறேன். வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து மார்க்கெட் லைவில் இருக்குது, லைவாக ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து 2519 இருக்குது எத்தீரியம் வந்து. ஓகே, ஒரு 1 மினிட்டில் எடுத்து காட்டுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆகுது, வந்து இன்டர்நெட் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது பாருங்கள். மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. 1 மினிட் கேண்டில் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்து. ஓகே, டைம் வந்து லைவில் ஓடிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் 1 மினிட் கேண்டில் வந்து எப்போவுமே வந்து லோவை மார்க் பண்ணிவிட்டு, ஸோ 1 மினிட் கேண்டிலில் வந்து ஹையை வந்து மார்க் பண்ணுறோம். இந்த 1 மினிட் வந்து மார்க் பண்ண ஹை வந்து மற்ற டைம் ஃப்ரேமில் ஓகே ஹைலோ இதை மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 5 மினிட்ஸில் வந்து இது மார்க் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 5 மினிட்ஸில் வந்து என்ன கோடு போட்டிருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா சரி தெரியும், வந்து 1 மினிட்டில் ப்ளூ கலர் கோடு, 5 மினிட்ஸில் க்ரீன் கலர் கோடாக மார்க்கெட் முடிஞ்சுது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. பை ரேண்ட் வந்து இந்த 3 கேண்டில் பை ரேண்ட் வந்து முடிஞ்சுது. அதே மாதிரி கீழே வந்து ஒயிட் கலர் கோடு வந்து போட்டு திரும்ப போயிருக்குது வந்து இந்த ஹை, இது லோ வந்து. ஓகே, இது வந்து மேஜரான லோவாக இருக்குது. ஓகே, 15 மினிட்ஸில் வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் என்ன காட்டுதுன்னு சொன்னால் 15 மினிட்ஸில் எந்த விதமான கோடும் காட்ட இல்லை. 15 மினிட்ஸில் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் தந்திருக்குது. மார்க்கெட் வந்து லோ மட்டும் கன்ஃபார்ம் தந்திருக்குது. ஆனால் 15 மினிட்ஸில் ரீசெண்டான லோ வந்து இங்கே இருக்குது. 15 மினிட்ஸில் இப்போ இதுலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்து இந்த இண்டிகேட்டர் வேல்யூ வந்து எப்படின்னு சொல்லி குறைஞ்ச டைம் ஃப்ரேமுக்கும் கூடிய டைம் ஃப்ரேமுக்கும் உரிய நடக்குது. இந்த இதுக்குள்ளே தான் ஹைலோக்குள்ளே தான் 1 மினிட் 5 மினிட்ஸில் ஹைலோ வந்து நடக்குது வந்து உங்களுக்கு தெரியும் வந்து. பார்த்தீங்கன்னா சார் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் எடுக்கிறவங்களுக்கு பார்த்தா தெரியும் வந்து. இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் ஒரு விளக்கம் வந்து இந்த இண்டிகேட்டர் பற்றி. அதே இது 30 மினிட்ஸில் வந்து பார்த்துட்டோம். 30 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லி 30 மினிட்ஸில் ஓகே அதே இது வந்து நடந்திருக்குது. லோ ஹை ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு லோவர் லோ கொண்டு போட்டிருக்குது. சரியா? லோவர் லோ கொண்டு க்ரியேட் பண்ணியிருக்குது. லோவர் லோ வந்து க்ரியேட் பண்ணினது. இப்போ மார்க்கெட் மேலே போயிருக்குது. ரீசன் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன், லாங் என்ட்ரி. மார்க்கெட் வந்து லோவர் லோ கன்ஃபார்ம் ஆகிட்டுது. ஸோ இதை பிரேக் பண்ணணும். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரேக் பண்ணும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கணும். ஆனால் நான் வந்து ஓகே ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணி இங்கே முடிச்சிருக்கு, இந்த 2வது கேண்டிலையும் பிரேக் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொன்னால் என்ட்ரி வந்து கன்ஃபார்ம். நான் அதுக்கு இதாக எடுக்கிறது வந்து ஓகே இந்த இடத்துல உங்களுக்காக வந்து டிபியை வந்து நான் இது செய்கிறேன். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் ஆனாலும் வந்து நான் திரும்ப இதை பிரேக் பண்ணி என்ட்ரி எடுப்பேன். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரிய ஸ்ட்ராட்டஜி வந்து அப்படின்னு தெரியும். ஒரு மார்க்கெட் ஒரு லோ ஒன்று க்ரியேட் பண்ணி ஹை ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லோவர் லோ ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன்னு சொன்னால் திரும்ப வந்து மார்க்கெட் வந்து இந்த லோவர் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டேன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து மேலே போகும்னு தெரியும். அதுபோல் இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் வந்து 15 மினிட்ஸ்லேயே அனலைஸ் பண்ணி நாங்கள் ட்ரேட் எடுக்கணும். 15 மினிட்ஸில் இந்த ஹையை பிரேக் பண்ணணும். ஆனால் என்ன ரீசன் என்று சொன்னால் மேஜரான ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது தான் நாங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷன் தருதான்னு பார்த்து நாங்கள் ரேட் எடுத்தால் சரி. இப்போ 30 மினிட்ஸில் வந்து எத்தீரியத்தில் நான் ஒரு பை ஒன்று எடுக்கிறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணும்போது டிபி ஹிட் ஆகிட்டதான்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள், செக் பண்ணி உங்களுக்காக இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறவங்களுக்காக
நான் வந்து போடுறேன் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் இந்த வீடியோ ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களுக்காகவும் ஒரு வீடியோ திரும்ப. மற்றது இந்த இண்டிகேட்டரை வேண்டுறதுக்கு இருக்கிறவங்களுக்கு பை பண்ண விரும்புகிறவங்க ஓகே பை பண்ணிக்கொள்ளலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1 இதை கொண்டு ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுமா, இல்லை இதில் வந்து நாங்கள் பை பண்ணி நான் இதை வச்சு என்ன செய்கிறது, ப்ராஃபிட் மேக் பண்ணலாம்னு சொல்லி கண்ட டைமில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறத தவிர்த்து கொள்ளலாம். இந்த இண்டிகேட்டரோட பெனிஃபிட் வந்து சும்மா வந்து சிலர் வந்து பை எடுப்போம், செல் எடுப்போம், எடுத்து அனலைஸ் பண்ணுறது, என்ன செய்கிறது, எங்கே பிரேக் பாயிண்ட் இருக்குது, எதுவுமே தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுக்கவே தேவையில்லை. இதில் அனலைஸ் பண்ணி ரேட் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டுதா அடுத்த என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து எடுக்க இயலும். எத்திரியத்தில் நான் பை எடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை பாருங்கள். வந்து இதில் வந்து எங்கே ப்ராஃபிட் வச்சுருக்கேன்னு சொல்லி 2549க்கு வந்து 49.86க்கு டாலர்ஸுக்கு வந்து எத்திரியம் போகும் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா?